எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பில் கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் காலையிலிருந்து தொடர்ந்து தொகுத்து அளித்து வரும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் காலம் பற்றி பேசி வருகிறோம். தொடர்ச்சியாக அப்படின்னு பார்த்தாக்கா அது தொடர்ந்து அப்படி தான் பேசி கொண்டு வருவதாக, இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா பகவான் மகாவீரரின் தத்துவங்களை இன்றைய அறிவியலுடன் தொடர்பு படுத்தி பேசி வருவது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அறிவியல் பற்றி நல்ல ஞானம் இருந்ததுன்னா அவங்கவுங்களுமே தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் எக்ஸ்போஷர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் மகாவீரர் எல்லாமே தன்னுடைய தாட் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது காட்சியினுடைய பல பேருண்மைகளை அறிந்து கூறிய ஒரு ஞானி அவர். அவருடைய சித்தாந்தங்கள் சமண தத்துவங்களாக இன்று வரை நிலைத்திருக்கிறது. இது எல்லாமே தாட் ப்ராசஸ் அப்படின்னு தான் இன்றைய அறிவியலார் கூறுவார்கள். ஏன்னா பல ஞானியர் மட்டுமல்ல, விஞ்ஞானியுமே தாட் ப்ராசஸ் தான். எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்செல்லாம் யாரும் ஆரம்ப காலத்தில் நம்ம லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா அறிவியல் அறிஞர்களுமே தாட் ப்ராசஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ப்ரூவ் பண்ணுறாப்புல ஏதாவது ஒரு செய்முறை செய்கிறார்கள். அந்த மாதிரி செய்யக்கூடிய அளவில் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நேற்று விஞ்ஞானி என்ன சொன்னாரோ அது இன்றைக்கு வேணால் அந்த கால்குலேஷன்ஸ் பயன்படலாம், அதனுடைய அடிப்படை மாறிவிடுகிறது. இப்படி தான் நம்ம பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே தாட் ப்ராசஸ். அப்போ மகாவீரர் கூறிய அந்த காட்சி பிரமாணம் அப்படிங்கிறது இன்றைய விஞ்ஞானிகளின் காட்சி பிரமாணத்திற்கு எந்த அளவுக்கு நெருங்குகிறது, இல்லை இவர்கள் அவரை நெருங்குகிறார்களா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இப்போ. ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, குழந்தைங்கள்லாம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கு. அவங்களாம் என்ன தத்துவத்து வழியில் என்ன சொல்கிறாரு, அவர் தியரி என்ன, அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அவங்க தத்துவங்கள் ஃபிலாசபியாக எடுத்துக்கிறது இல்லை, அது தியரியாக தான் அவங்களுடைய கண்ணோட்டத்திலே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைய இளைஞர்கள் பலர் படித்தவர்கள் கூட அதற்கு சரியான விடை கிடைக்கல அப்படின்னு போயிடுறாங்க. அவங்களாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதில் ஃபிசிக்ஸில் படிக்கிறவங்க கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்குறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. மற்றவர்களால் முடியல. அந்த மாதிரி நேரத்தில் இது போல் நாம் பல விஷயங்களை நாம் சொன்னால் தான் சரியாக வருகிறது. இந்த பிரபஞ்சங்களின் தொகுப்பை தான் அவர் கொடுத்துருக்கார். பிரபஞ்சங்கிறது ஒன்று மட்டும் இல்லை. இன்றைக்கி சயின்ஸில் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு நாம் இருக்கிறது பால்வெளி வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்ஸில் தான் நம்ம இருக்கோம். இதில் சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அந்த சூரிய குடும்பங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதை கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம், அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அண்டங்கள் பலது சேர்ந்தது ஒரு யூனிவர்ஸ். இது மேலே பல யூனிவர்ஸு இருந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரிலோகம் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல, அதில் மல்டி யூனிவர்ஸ் இருக்குது, பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே தியரியில் இருந்தாலும் வெவ்வேறு காலகட்டத்தில் அது செயல் இயக்கம் மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரூலிங்கில் வருது அப்படிங்கிறத மகாவீரர் சொல்கிறாரு. இன்றைக்கு விஞ்ஞானிகளும் அதே தான் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அந்த திரிலோக வர்ணனையில் மிக தெளிவாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இப்போ நாம் அது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபெனாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய இந்த காலத்தில் எல்லா தத்துவ அறிஞர்களுக்கும் அந்த ஃபெனாட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகிப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம உரைய வைத்து அதற்காக வெறித்தனமாக பேசி வருவது எக்காலத்திலுமே இருந்துள்ளது. இது இக்காலத்திலும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு வெறித்தனம். மதம் என்ற வட்டத்தில் சிலவற்றை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு அதற்காக வாதிடுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அது என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும். அவங்களுக்கே ப்ரூஃப் கிடைச்சதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்களே ஒழிய கடைசி வரைக்கும் தெரிவிக்க மாட்டாங்க. அந்த கீழே உட்காந்து அந்த ஒரு விளையாட்டு காமிப்பாக அந்த இது ரெண்டும் பாம்பும் கீரியும் சண்டை போட போகுதுங்கிற கதையாகவே கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது அப்படியே போயிடுது. இப்படியே தான் மதங்களில் தனக்கு புரியாத ஏரியா வந்தாக்க வெறித்தனமாக அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே ஒரே மதம் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் தான் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது கூட ஒரு ஃபெனாட்டிசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு மத வெறி அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள் தத்துவ ஆராய்ச்சியாளர்கள். அவர்களெல்லாம் வலதுசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மாதிரி தான் அதை கருதுகிறார்கள். அப்போ இடதுசாரின்னு ஒன்று இருக்கணும்ல.
வலதுசாரி இருந்ததுன்னா இடதுசாரி இருக்கணும். அப்படின்னா அந்த வலதுசாரியை எதிர்த்து சாடிக்கொண்டே இருப்பவர்கள் தான் இவர்கள். அவங்க என்ன கோட்பாடு, அவங்களுக்கே என்னன்னு தெரியல, அவங்களுக்கு சொல்ல தெரியல. இதை நீங்கள் நம்பிக்கிட்டே எல்லோரும் இருக்கீங்களே, அந்த ஆளுங்கெல்லாம் சும்மா குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு அப்படின்னு இவங்க அவங்களுக்கு எதிர்ப்பாகவே பேசி கொண்டிருப்பார்கள். இந்த வலதுசாரியும் இடதுசாரியும் என்ன செய்வாங்கன்னா, அரசியலார் போல், இன்றைய அரசியலார் போல தான் ஒருத்தர் தாக்கி கொண்டும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். இது இப்போ மட்டும் இல்லை, பழைய காலத்துலேருந்து இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. மகாவீரர் காலத்துலேயும் இது இருந்திருக்கு. சமயத்துவம், நீ பேசுகிறதெல்லாம் மித்யாத்துவம், இது நீ பேசுகிறது நாத்திகம், நான் பேசுவது ஆத்திகம், இப்படி தான் பேசிக்கொண்டே வந்திருக்காங்க. இதனால் ஒன்றும் பெருசாக முன்னேற்றம் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளிநாட்டில் அந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதல்கள் சில இடத்துல தான் இருந்திருக்கு. மற்றவையெல்லாம் அறிவியலும் அவர்கள் கூறிய அந்த மகான்கள் கூறிய தத்துவத்தோடு இணைத்து பார்க்கும்போது அவர்கள்லாம் மேலே ரொம்ப டாப் லெவலில் வந்துட்டுருக்காங்க. அதனால தான் நம்மள்கிட்ட இல்லை. இதனால் பல பாமரர்கள் குழப்பி கொண்டிருப்பதே இருவருக்கும் தலையாய பணியாக இருந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த இருவர்களுக்குமே எந்த ஒரு நன்மையும் நமக்கு அளிக்கப் போவதில்லை அப்படிங்கிறது தான் மகாவீரரே அவருடைய காலத்திலேயே உரைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூவுலகம் ஒரு நாள் அழியத்தான் போகுது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதற்கு முன் இதனை வாழும் மனிதர்களே தனது அறியாமையால் அழித்து கொண்டிருப்பதை சுட்டி காட்டுகிறார் மகாவீரர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதில் பூமியின் வெப்பம் எவ்வளவு, இன்றைக்கி இருக்கிற செல்சியஸில் ஒரு 6 டிகிரி வெப்பமடைந்தால் போதும், பூமியிலே ஒரு பிரளயம் வரும், கண்டிப்பாக இது அழிஞ்சு தான் போகும் அப்படின்னு இன்றைய விஞ்ஞானியர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். அதை அன்றைக்கே உணர்ந்த மகாவீரர் அதை தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லாவிட்டால் இந்நேரம் நாம் இந்த பூமியில் பிறந்திருக்க கூட முடியாது, வேற ஒரு பூமியில் தான் நம்ம பிறந்திருப்போம். காடுகளை அடைத்து பல ஜீவராசிகளை அழிப்பதால் மனிதன் சீக்கிரமே பேரழிவை எய்துவான் அப்படின்னா விலங்குகள் மீது அவர் காருண்யத்தை செலுத்துகிறார். சுற்றுச்சூழல் மாசுபட்டு அழிவது கூட அவர் நன்றாகவே உணர்ந்து வழிகாட்டுதலை அளித்துள்ளார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு தீர்க்க தரிசி. நாம் வணங்குவது மட்டும் அவருக்கு மரியாதையாகி விடாது. அவர் காட்டிய வழியில் நாம் நாமும் நடக்க வேண்டும். பிறரையும் அழைத்து செல்வதே மேலான நற்செயல். அதற்கான முயற்சியே இது போன்ற அணுகுமுறைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் சில புரியலைன்னா கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்து கேட்டு பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் படித்து பார்க்கலாம். அப்போ அவர் கூறியதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னாரோ தெளிவாக நாம் சும்மா பேச்சில் மட்டும் இல்லாமல் நாம் செயலாற்றுதலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இல்லாட்டினா அவர் கூறிய சரியான பாதையில் செல்வதை விடுத்து அறிவியல் வளர்ச்சியை கூட நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல், அப்படியே நமக்கு அறிவியல் வளர்ச்சி இருந்தால் கூட அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் பாதுகாப்பது அப்படிங்கிறது இன்றைய தலைமுறையிலே சற்று குறைந்து தான் வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே நேரம் காலம் பற்றி கடந்த 2 காணொளியிலே வழங்கியுள்ளேன். இன்றும் அதன் தொடர்ச்சியை காணலாம். சற்று புரியாதது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டேன். ஒரு 3-4 பேர் கேட்டாங்க, அவங்களுக்கும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கு அந்த விளக்கத்தை நான் அளிக்கப் போவதில்லை. ஏன்னா இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரியலைன்னா என்கிட்ட கேட்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு என்னுடைய காணொளியை துவக்குகிறேன். மிக்க நன்றி. காலம் எப்போவுமே முன்னேறி கொண்டு தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் நிறுத்தணும் அன்றைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தெர்மோடைனமிக்ஸ் பற்றி சொன்னால் எப்பயுமே காலம் முன்னேறி கொண்டே இருக்குங்கிறதுல தெர்மோடைனமிக்ஸில் உள்ள ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறார், என்ட்ரோபி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது பொருளின் சீர்குலைவு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னார் அப்படின்னு தான் நாம் அன்றைக்கு பார்த்தோம். அப்படின்னா அந்த சீர்குலைவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தாக்கா, இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோ என்ட்ரோபி ஹை என்ட்ரோபி அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கும் இதில். அதாவது முதல்ல இருந்த அணுக்களின் கட்டமைப்பு கோர்வையாக நெருக்கமாக இருக்கும். அதற்கு பிறகு நாளாக அதனுடைய கட்டமைப்பு குறைந்து கொண்டே போய் எவ்வளவு இடைவெளி நடுப்புற இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி மாறக்கூடியதற்கு பேர் லோ என்ட்ரோப்பிலேருந்து ஹை என்ட்ரோபிக்கு போகிறது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அதாவது பொருள் ஒரு ஆர்டரில் இருக்கும், அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆக அது அடுத்த லெவலான டிஸார்டரை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது தான். இதில் இருக்கிற கட்டமைப்பு ஹைலி ஆர்டர்டாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது. அதுவே இந்த இடத்துல போகும்போது அது லோ ஆர்டர், அதாவது மோர் டிஸார்டராக, இன்னும் கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கிறது. இங்கேயும் இடைவெளி இருக்குது, ஆனால் அந்த இடைவெளி
இன்னும் கொஞ்சம் அகண்டு கொண்டே போகிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த விஞ்ஞான தத்துவம். ஆக ஒரு பொருள் உருவாகும் போது நெருக்கமாக இருக்கும், நாளாக நாளாக இயற்கையிலேயே அது இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டே செல்லும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். இதுதான் ஒரு நிலையாமை சிந்தனைன்னு சொன்னார் தான் நாம் அன்றைக்கு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பொருள் இந்த மாதிரி நாமளே உருவாக்குறோம் ஒரு பொருளை. இடைவெளி குறுகலாக இருக்கக்கூடிய அணுக்கள் உள்ள பொருள்களை நாம் ஒன்றிணைத்து நாம் தயார் பண்ணுறோம். அது கூட நாளாக துருப்பிடிச்சிடும், அப்படி இல்லைனா தனித்தனியாக அக்கக்க காய்ந்து போயிடும், அப்புறம் காயெல்லாம் கிடதான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பல பொருள்களுக்கும் இடையில் என்ன வருது அந்த இடைவெளியா அப்படின்னு பார்த்தா ஆகாசம்தான் வருது. அந்த இடையில என்ன வருதுன்னா ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தான் கூட போகுது. அந்த ஸ்பேஸுங்கிறது வெற்றிடம் சொல்லிட்டாங்க. ஆனால் வெற்றிடம் இல்லை அப்படின்னு தான் பிற்காலத்தில் எல்லாருமே நிரூபித்து கொண்டு வருகிறார்கள். ஆரம்பத்தில் வெற்றிடம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்பேஸ் இன்றைக்கு அப்படி இல்லை, அது ஒரு ஆகாயம்தான் அப்படிங்கிற முடிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஞ்ஞானியும் வந்து விட்டார்கள். என்ன சொல்ல போனால் ஐன்ஸ்டீன் தான் அது மிக நெருக்கமாக சொல்லியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஐன்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் தான் மகாவீரர் தத்துவத்தையே எல்லாருக்கும் விளங்க வைக்கக்கூடிய அளவிலே வந்திருக்கிறது என்று தான் நான் கூறுவேன். அதற்கு முன்னாடி நியூட்டன் காலம் வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக இந்த என்ட்ரோபி எப்படி கீழே நெருக்கமாக இருந்த அணுக்களை தானாகவே இயற்கையாகவே எப்படி விலக்கி கொண்டே வருகிறதோ அதை நாமும் கூட செய்யலாம். அதை அந்த இயற்கையும் செய்யும். முன்னாடியே நம்ம செஞ்சால் அது பீஸாக தான் போகும். நாம் என்றைக்கும் ஒன்றிணைத்த பொருளை நம்மளே அக்கக்க கட்டி போட்டால் கூட அப்படி தான். அடித்து தூளாகினாலும் தனித்தனியாக தூளாக தான் போகுது. இடையில என்ன வரும்? ஆகாயம் தான் நிரப்பிக்கொள்ளும். ஆகாயம் எங்கெல்லாம் இடமளிக்கிறதோ அது சின்ன துகளாக போனாலும் அந்த துகள் அதுக்குள்ளே தானே இருக்க போகுது. டோட்டல் ஆகாயத்தில் அது ஒரு மெய்ப்பொருள். அதில் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்தா இடையில் இருக்கிற இடைவெளியில் அந்த ஆகாயம் குறைவாக இருக்கும், இல்லை இல்லாததை போல் தோன்றும். அவ்வளோதான். இல்லாமல் இருக்காது. எல்லா பொருளுமே எல்லாமே பரமாணுவின் கூட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அங்கே ஆகாயத்தின் இடைவெளி மிக குறைச்சலாக இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ அடர்த்தி நிறை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நிறை அப்படிங்கிறது தான் மாஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாஸ் போக போக கொஞ்சமாக அதே மாஸ் இடைவெளியோடு அகன்று பெரிய உருவமாக தெரியும். அந்த உருவத்தில் வடிவத்தில் மாறி வரும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? அந்த ஒரு கட்டு, அதற்குள்ளே ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டு விடுபட்டு போச்சுன்னா தனித்தனி பீஸ் ஆகிடும். அது வேறு ஒரு பொருளோடு சேர்ந்து கொள்ளும், இல்லை தனித்து இயங்கும் அந்த பொருள்கள். அப்போ உருவம் சுத்தமாக மாறிவிடும். அதுதான் நிலையாமை அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஹை என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹை என்ட்ரோபி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமான அடுக்கள் உள்ள பொருள் நெருக்கம் இல்லாதது அப்படின்னு நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா, இப்போ ஒரு திராசு தட்டில் ஒரு பக்கம் 1 கிலோ எடையை வைக்கிறோம். அது அந்த எடைக்கல்லுக்கு சமமாக இன்னொரு பக்கத்தில் பஞ்சை 1 கிலோ வச்சா அந்த திராசு எப்படி நிற்கும்னு கூட சின்னதாக குழந்தைங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கேட்பாங்க. ஆசிரியர்கள்லாம் கேட்குறது பழக்கம். ஒரு தட்டில் 1 கிலோ இரும்பு இருக்குது, இன்னொரு தட்டில் 1 கிலோ பஞ்சு இருக்குது, எந்த பக்கம் திராசு இறங்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் குழந்தைங்க என்ன செய்யும்? கண்ணால் பார்க்கும்போது பஞ்சு எடையற்று இருக்கிறது மாதிரி தெரியுது. அதனால் அது அந்த இரும்பு இருக்கிற பக்கம்தான் திராசு தட்டு இறங்கும் அப்படின்னு சொல்லும். ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தா அங்கே என்ட்ரோபி தான் நடந்திருக்கு. இதனுடைய அணுக்களுடைய நெருக்கம் அங்கே இல்லை. ஆனால் ரெண்டுமே நிறையில் ஒன்று தான். நிறைய பொறுத்த வரைக்கும், மாசை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார்கள். அதுபோல் தான் உலகத்தில் எல்லா பொருளுமே ரெண்டுமே நிறை ஒன்றாக இருந்தாலும் அது டிசார்டரில் பெரிய உருவமாக தெரிகிறது. நாம் குழந்தையாக இருக்கும்போது சின்னதாக இருந்தோம். நாளாக சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை ஆகாயம் மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டே வருகிறோம் ஆகாயத்திலிருந்து. அதனால் நாம் பெரிய உருவமாக தெரிகிறோம். டோட்டலாக உள்ளே பார்த்திங்கன்னா ஆன்மா என்னமோ அதே தான், அதே அளவில் தான் உள்ளே இருக்குது. நாளாக சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை அந்த புத்காலத்தை நாம் சேர்த்து கொண்டே வந்து ஒரு நேரத்தில் புத்காலம்லாம் பிரிஞ்சு போயிடுது. நாம் எப்பயும் என்னமா இருக்கிறோமோ அப்படி தான் இருக்கிறோம். அப்போ நாம் யார்? அந்த இடத்துல போக்கும்போது அவர் சொல்கிறபடி ஆன்மா தான். ஆன்மா அகன்று எல்லா இடத்துலையும் இருக்குது, திருப்பி சுருங்கிக்குது, அவ்வளோதான். ஆனால் மற்ற பொருள்கள் சேருகின்றன, பிரிகின்றன. இதை தான் அவர் நிலையாமை சிந்தனையாக சொல்லுகிறார். இந்த என்ட்ரோபி ஹை என்ட்ரோப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ஒரு உருவம் எடுக்கும்போது லோ என்ட்ரோப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இதை தான் விஞ்ஞானிகள் இன்று கூறுகிறார்கள். இதை நம்ம ரெண்டையும் கார்லேட் பண்ணும்போது இந்த காட்சி பிரமாணத்தை மகாவீரர் கூறுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதுபோல் நம்ம ஒரு பேப்பரை போட்டுறது கூட பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹை என்ட்ரோப்பியாக இருக்கக்கூடிய பொருள் திருப்பி லோ என்ட்ரியாக மாறுறதுக்கும் ஒரு பெரிய அண்டத்துலேயும் நடக்கிறது. யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பிரபஞ்சத்திலையும் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. சின்ன பொருளில் நடக்கிறது தான் பெரிய பொருளையும் நடக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பிக் பேங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக் பேங்னா அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய இப்போ இந்த இரும்பை பார்த்தோம், அது வெடித்து செதர்னுச்சுன்னா எப்படி இருக்கும், சின்ன சின்ன பீஸாக போகும்ல, அது மாதிரி இந்த பிரபஞ்சமே ஒரு காலத்துக்கு வெடித்து சிதறியது தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த பேரண்டம் அப்படிங்கிறது எல்லாமே இதிலேருந்து வந்தது தான். பல யூனிவர்ஸாக இது ஒவ்வொரு யூனிவர்ஸுமே வெடிக்குது, அதுலேருந்து அண்டங்கள் நிறையா வருது. அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய பிரபஞ்சத்திலே வந்தது தான் பால்வெளி வீதி அப்படிங்கிறது. ஆண்ட்ரோமெடா அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறையா அண்டங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துலேயும். இதெல்லாமே வெடித்து சிதறி தனித்தனி அண்டமாக இருக்கிறது. இதில் நாம் ஒரு அண்டத்தில் சன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாரை சுற்றி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சன்னுலேருந்து வெடித்து அந்த அடித்து ஒன்றுக்கு ஒன்று சிதறி வந்ததில் தான் பூமியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆக இது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஹை என்ட்ரோப்பிலேருந்து லோ என்ட்ரோப்பியாக மாறி இருக்கு. அது வெடித்து சிதறி அந்த சின்னதாக இருக்கக்கூடியது வெடித்து சிதறி ஹை என்ட்ரோப்பியாக வருகிறது. அது பிக் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெடித்து சிதறியதெல்லாம் அணுக்களெல்லாம் அப்படி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லா பால்வெளி வீதி மாதிரி இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரு பிரபஞ்சத்திலேருந்து வெடித்து சின்னதாக இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்க, அது வெடித்து சிதறி தான் இவ்வளோ பெருசாக வருகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த இடத்துலேருந்து வெடித்து அகண்டு கொண்டே போகும். அது ஒரு நேரத்தில் போயிட்டே இருந்தால் ஒரு லெவல் போனோன்னா என்ன செய்யும், இந்த ஹை என்ட்ரோப்பி மறுபடியும் என்ன செய்யும், அத்தனையும் பிடித்து இழுத்து கொள்ளும், தன்னிட்ட அத்தனையும் திருப்பி இழுத்து கொள்ளும். எந்த அளவுக்கு சிதறி வெளியில் போச்சோ அதன் பிறகு அத்தனை பொருள்களும் உள்ளே இழுக்கப்படும். அந்த மாதிரி இழுக்கும்போது லோ என்ட்ரோப்பியாக மாறும். இது மாறி மாறி தான் வரும். அந்த பிரபஞ்சத்துக்கும் சரி இந்த யூனிவர்ஸுக்கும் சரி, அந்த ஒவ்வொரு யூனிவர்ஸுமே வெடித்து சிதறும், திருப்பி அத்தனையும் தன்னிடம் இழுத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அஸ்ட்ரானமியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மிக தெளிவாக அதற்கான ஃபார்முலாலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிக் பேங் திருப்பி அது பிளாக் ஹோலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளாக் ஹோல்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மீண்டும் சுருங்கி சின்ன கையடக்கத்துக்கு வந்துடும். அது அவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சம் கையடக்கத்துக்கு வந்துடும் தான் சொல்கிறாங்க. இதை தான் அந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த மாதிரி வெடித்து சிதறி அப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய காலம் மாறிக்கொண்டே வரும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களுடைய ஆர்டர் டு டிஸார்டர், ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கால இடைவெளி அதிகமாக இருக்கும். அதாவது அதனுடைய ஆயுள் கூட இருக்கும். அதே நாளாக அதே பொருளுக்கு ஆயுள் மிக குறைந்து விடும். ஏற்கனவே அது அக்கக்கா ஆயிடுச்சு, அதுக்கு மேலேயும் அது பிரியும் போது என்ன ஆகும், அதனுடைய ஆயுள் மிகவும் குறைவாக இருக்கும். அப்போ ஹை என்ட்ரோப்பியில் இருக்கும்போது போக போக ஆயுள் குறைந்து கொண்டே வரும். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் மனிதனுடைய ஆயுள் கூட அவனுடைய உயரமும் கூட போக போக அவனுடைய ஆயுள் குறைந்து கொண்டே செல்லும், அவனுடைய உயரமும் குறைந்து கொண்டே செல்லும். அப்போ அவன் குறைந்து கொண்டே வருகிறான். ஹை என்ட்ரோபி அப்படின்னு விஞ்ஞானி சொல்கிறது மாதிரி அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இதுவும் காட்சி பிரமாணத்தில் தான் நமக்கு சொல்கிறார். ஆக நாம் எந்த ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்துல நேரம் காலங்கும்போது ஹை என்ட்ரோபி ஆரம்ப காலத்தில் இருந்தால் நம்மளுடைய ஆயுள் மிக அதிகமாக இருக்கும். ஒரு பொருளினுடைய ஆர்டர் டு டிஸார்டர் அதிகமான நாட்களாக இருக்கும். இனிமேல் போக 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 ஒவ்வொரு பொருளினுடைய ஆயுள் குறைச்சலாக இருக்கும். ஆர்டர் டு டிஸார்டரும் ரொம்ப சீக்கிரம் நடக்கும். அதனால் டிஸார்டர் ஆகிடும் எல்லாமே அப்படிங்கிறது தான் கால மாறுபாடாக அவர் கொடுக்குறார். ஏன்னா காலங்கிறது ஒரு டைமென்ஷன் தான். நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், காலங்கிறது நம்ம வசதிக்காக காலம்னு சொல்கிறோம், அது ஒரு டைமென்ஷன் தான். இந்த டைமென்ஷன் ஒரு டைமென்ஷன்லேருந்து அடுத்த டைமென்ஷனுக்கு போகும்போது ஒரு ஃபிக்ஸடாக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அது தனித்தனியாக பீஸாக போயிடுச்சுன்னா நாம் டிஸார்டர் ஆகிடும், நம்மளுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். அப்போ ஆயுள் காலங்கிறது ஒரு இடத்துல தொடங்குகிறது, ஒரு இடத்துல நிறைவடைகிறது. இது போக போக குறையுங்கிறது தான் அவர். இப்போ நாம் எண்ணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆயுள் குறைந்த காலத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம ஹை என்ட்ரோப்பியில் தான் இருக்கோம். சீக்கிரம் எல்லாமே
அழுகி போகிறதோ இல்லை டெட்டோரியேட் ஆகிறதோ மடித்து போகிறதோ இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆகும். இதே ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஆயிருக்காது அப்படிங்கிறத தன்னுடைய காட்சி பிரமாணத்தில் சொல்லுகிறார் மகாவீரர். அதனால தான் இதை காலங்களாக 6 காலங்களாக பிரித்து அவசர்ப்பிணி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். இதையே திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹை என்ட்ரோப்பிலேருந்து லோ என்ட்ரோப்பியாக தானாக மாறுங்கிறதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த ஹை என்ட்ரோப்பியெல்லாம் திரும்பவும் லோ என்ட்ரோப்பியாக மாறிடும் அப்படின்னு சொன்னால் காலம் என்ன செய்யும், ஒரு சுழற்சியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஹை என்ட்ரோப்பிலேருந்து அத்தனையும் பிக் பேங்காக வெடித்து போகும், திருப்பி அத்தனையும் சுருங்கி சின்ன ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்ல கருந்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பின்னாடி ஒரு நேரத்தில் தான் போகும். அப்படின்னா இது ரெண்டும் மாறி மாறி தான் வரும். லோ என்ட்ரோப்பிலேருந்து ஹை என்ட்ரோப்பிக்கு போகும், ஹை என்ட்ரோப்பிலேருந்து லோ என்ட்ரோப்பிக்கு போகும். இப்படியே தான் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய விஞ்ஞானிகள், அதுவும் வானிலை ஆராய்ச்சி செய்பவர்கள் கூறுகிறார்கள். இதையே தான் அவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. எந்த ஹை என்ட்ரோப்பி வந்தாலும் அது அவசர்ப்பிணி, எந்த லோ என்ட்ரி வந்தாலும் அது உட்சர்ப்பிணின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். நம்மளுடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டே வந்து மறுபடியும் அதை ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே செல்லும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த உட்சர்ப்பிணி காலத்தில் மிக உயர்ந்த காலத்தில் போய் இருக்கும்போது நாம் தான் பார்த்துருக்கோம். துஷுமா அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த 6 காலத்தில் கடைசி காலத்தில் ஆயுள் கூட இருக்கும், எல்லாமே அழிவு குறைச்சலாக இருக்கும். அப்போ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்காது, அது சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். இதுதான் இன்றைய விஞ்ஞானிகள் லோ என்ட்ரோப்பி ஹை என்ட்ரோப்பியை வச்சு சொல்லுகிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தா நாம் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னா நிறையோட விஷயத்தை நாம் பார்க்கும்போது ஒரு பொருளோட நிறை இன்றைக்கு இருக்கிறது மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது இதெல்லாம் நாம் ஒரு பிரதேசத்தில் ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் இந்த ஆகாயத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஒரு ஃபோர்ஸ் அதை பிடிச்சி இழுக்குது. அது அந்த நிறையை ஏதோ ஒரு விசை இழுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத முத சொன்னது அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது தான் சொன்னார். அவர் ஒரு பெரிய ஃபிலாசபர். அந்த ஃபிலாசபர் என்ன செஞ்சாருன்னா எல்லா பொருளுமே ஏதோ ஒரு மையத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது அப்படிங்கிறத அவர் விரிவாக சொல்ல முடியல. அதுவும் அவருடைய காட்சி பிரமாணத்தில் தான் சொல்லியிருக்கார், அவருடைய தாட் ப்ராசஸில் தான் சொல்லியிருக்காரு. இது முத நம்மளுடைய மாஸ் அப்படிங்கக்கூடிய நிறைக்கு எடையை சொல்லுகிறார். எடை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுகிறார். அதை முதல்ல நமக்கு சொன்னவர் அந்த அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான். அதன் பிறகு வந்தவர் என்ன பண்ணார், அந்த நிறைகள் மட்டுமல்ல அதற்கு முன்னாடி இருந்த ஒரு சில விஷயங்களை அவர் மாற்றி அமைக்கிறார். என்னென்னா இந்த மாதிரி வெடித்து சிதறினதில் இன்றைய விஞ்ஞானிகள் கூறுவதை அந்த காலத்தில் மெய்ஞானியரோ மதத்தை சேர்ந்தவர்களோ என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், நாம் வாழக்கூடிய பூமி தான் மையமாக இருக்கிறது, சூரியன் மற்றவைகள்லாம் இதை சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ அந்த அஸ்ட்ராலஜியாக அவங்க வகுத்தாங்க அந்த காலத்தில். அப்போ வந்தது தான் இன்றைய ஜோதிடமே. ஆனால் இந்த கோப்பர்னிகஸ் அப்படிங்கிறவர் தான் இல்லை இந்த பூமி அந்த சூரியனை தான் சுற்றுது, மற்ற கிரகங்களும் சுற்றுவதை போல அப்படின்ட்டார். சொன்னது இவர் தான். ஆனால் அன்றைக்கு இருந்த மத வெறியர்கள், இந்த ஃபெனாட்டிசம் உள்ளவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, இவர் சொல்கிறது தப்புன்னு சொல்லி இவர் வாயை அடைச்சிட்டாங்க. அவர் ஓரளவுக்கு மேலே பேச முடியல, அவரால் நிறுத்திட்டாங்க. ஆனால் நாளாக கலீலியோன்னு ஒரு விஞ்ஞானி வந்தார். அவர் என்ன பண்ணார், சரி இந்த ஆள் சொன்னதில் ஏதாவது ஒரு உண்மையான விஷயம் இருக்கும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லென்ஸை வச்சு 2 லென்ஸை கம்பைன் பண்ணி ஒரு பைனாகுலர் அப்படிங்கிறது மாதிரி தயார் பண்ணார். அதே வேறு பல லென்ஸுகளையும் சேர்த்து அவர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு போனார். அதாவது நிறையா இருக்கும் அதில் உள்ள லென்சஸ், டெலஸ்கோப்புங்கிறது. அந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்துட்டு இவர் சொன்னது மிக மிக கரெக்டு, எல்லாமே சூரியனைத்தான் சுற்றி வருகிறது அப்படின்னு கலீலியோ சொன்னோன்னே நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபெனாட்டிசம் பீப்புள்ஸ்லாம் ஒற்றுக்கொண்டார்கள். ஆக இவர்கள் ஃபெனாட்டிசத்துலேயும் இல்லை, அந்த பக்கம் நாத்திகமும் பேசவில்லை, உண்மை என்ன அப்படின்னு சொன்னவர்கள் தான் இந்த விஞ்ஞானிகள்லாம். இவங்கெல்லாம் இடதுசாரியும் இல்லை வடதுசாரியும் இல்லை, இடைப்பட்டவர்கள் மகாவீரரை போல. ஆக இந்த விஞ்ஞானியர் எல்லாருமே தன்னுடைய காட்சி பிரமாணத்திலே 2 பேர்களும் சொல்வது தவறு அப்படின்னு அந்த காலத்தில் அந்தந்த காலகட்டத்திலையும் சொல்லிக்கொண்டே தான் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் கெப்லர் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி வந்தார். இவர் இன்னும் டீப்பாக
அந்த நடுப்புற இருக்கக்கூடிய சூரியனை எப்படி இந்த மாசெல்லாம் சுற்றி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவே போட்டு கொடுத்தாரு. அது கெப்லர்ஸ் ஃபார்முலான்னு பேர். கெப்லர்ஸ் லா இருக்குது. இதெல்லாம் அஸ்ட்ரானமி படிக்கும்போது இதெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது நியூட்டன் வருகிறார். இந்த நியூட்டன் தான் என்ன செய்கிறாரு, ஒரு ஆப்பிள் பழம் மேலேருந்து கீழே விழுவுது, அவர் தலையிலே விழுந்துருச்சு. அவர் உடனே எப்படி மேலேருந்து கீழே விழுவுது, அப்போ கீழே பூமி அதை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சார். பூமி கீழே எடுக்கணும்னா அதுக்கு பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. அந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. எது அது கிட்டக்க வந்தாலும் பிடிச்சி இழுத்துடும் அப்படிங்கிற உண்மையை இதுவும் ஒரு காட்சி பிரமாணம் தான். இதுவும் தாட் ப்ராசஸ் தான். இதுக்கு ஒன்றும் நிரூபணமாக அவங்களால சொல்லவும் முடியல, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இருந்தது. இந்த ஐசக் நியூட்டன் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மகாவீரரின் காட்சி பிரமாணத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஏன்னு தான் புரியல. அந்த ஏரியாவில் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்கன்னு சொன்னால் அதுவும் ஒன்றும் ஃபுல் ப்ரூஃபாக கிடையாது. சொன்னது சரியாக இருந்தது, எல்லா பொருளும் தூக்கி போடும்போது கீழே விழுந்துக்கிட்டு இருந்தது. ஆமாம், இவர் சொல்கிறது கரெக்டு தான். அப்படிங்கும்போது அந்த நிறையை இந்த பூமி எவ்வளவு இழுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும்போது தான் வெயிட் அப்படிங்கிறதே வருது. அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸில் மேலேருந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது தான் அதனுடைய எடை கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இவர் சொல்கிற நியூட்டன் விதியை எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அது 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு காலத்தில். இது தவறு இல்லை, கரெக்டான அளவாக தான் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது நியூட்டன் சொன்னது. ஆனால் என்ன சொன்னார் அவர், பூமியின் மையத்தில் அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. அது பிடிச்சி இழுக்குது எல்லாத்தையுமே. அது பூமியின் மையத்தை தூக்கி வரும்போது இந்த எடைகள்லாம் நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறதான் அவர் சொன்னார். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாரு, வெயிட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம். இந்த பூமியினுடைய மையத்தில் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது இந்த சென்டரில் இருக்குது. இது சுற்றி இருக்கக்கூடிய மாஸ் ஒரு பொருளை பிடிச்சி இழுக்குது. இந்த பூமிக்கே ஒரு மாஸ் இருக்குது, இந்த பூமிக்கே ஒரு பெரிய மாஸ் இருக்குது. இந்த மாசு தான் இந்த குட்டி மாசை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர். எப்பயுமே ஒரு பெரிய நிறையுள்ள ஒரு பொருள் இருந்ததுன்னா அருகில் ஒரு ரொம்ப சின்ன நிறையுள்ள பொருள் இருந்ததுன்னா அது பிடிச்சி இழுத்துரும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன கருத்து. இது உண்மைதான், அதுவும் காட்சி பிரமாணத்தில் உண்மைதான். கிட்டக்க இருக்கக்கூடிய எல்லா பொருளைகளையும் ஒன்றிணைக்கக்கூடியது என்ன, லோ என்ட்ரோபி தான். அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்ளை ஆகுது. ஆகவே இதனுடைய எடையை இதை வச்சு தான் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. இதுவும் நமக்கு பயன்படுகிறது, இன்றைக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. இதுவும் காட்சி பிரமாணம் தான். நடுப்புற இருக்கிற விசையை எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? பூமிக்கு அடியில் எங்கேயாவது போக முடியுமா? போகவே முடியாது. இதுவும் ஒரு காட்சி பிரமாணம் தான். இவரே விஞ்ஞானி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதற்கு மேலே மகாவீரர் சொன்ன தத்துவங்கள் எல்லாமும் இதுக்கும் அப்ளிகபிளாக தான் இருக்கிறது. ஏன்னா எப்போ நிலையாமை சிந்தனையில் இது எல்லாமே வந்து கொண்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து ஒன்றொன்றாக. இதுக்கு அடுத்ததாக 1905 1869 70 பறந்துட்டார் இவர். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கூறுகிறார். இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து கூறியிருக்கிறார். இவர் சொன்ன விஷயம் பழைய ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக இருந்தது, அவங்களோட காட்சி பிரமாணங்கள் எல்லாம் தவறாக போயிடுச்சு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. காட்சி பிரமாணத்தினால நமக்கு ஒரு கால்குலேட் பண்ணால் ஒரு விடை கிடைக்குதுன்னா அதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் அந்த விடைக்கு அடிப்படையாக சொன்ன அந்த கருத்து இயல் இருக்கிறதே, அந்த கருத்து தவிடுபொடியாகிவிட்டது இவர் சொன்னதுக்கப்புறம். ஏன்னா நியூட்டன் சொன்னதே தப்புன்னு ஆகிப்போச்சு. என்ன, அடிப்படை உண்மை தவறு, ஆனால் நிறை எல்லாத்துக்கும் உண்டு, வெயிட் எல்லாத்துக்கும் உண்டு. அதை நாங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அது இயற்கையை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், அதனுடைய இயக்கத்தை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறத விஞ்ஞானியர்கள் கூட்டுது. இயற்கையை போய் நம்ம மாற்ற முடியாது, அது தன்னை நோக்கி இழுக்கிறதையும் மாற்ற முடியாது, அதுக்கு எடை இருக்குங்கிறதையும் மாற்ற முடியாது. ஆனால் அது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிற இடத்துல தான் அவர்கள் எல்லாருமே தவறு இழைக்கிறார்கள். அவர்களுடைய காட்சி பிரமாணம் தவறாக இருக்கிறது. நியூட்டன் போனதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப யோசிக்கிறார் சொல்கிறதுக்கு. ஏன்னா நியூட்டன் சொன்னது பல விஷயங்கள் சரியாக இருக்குது, ஆனால் இடையில அவர் நிறுத்திட்டார். அவருக்கு ஒன்றும் வருமானம் கிடைக்கல. பார்த்தார், அவர் அல்கமி அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அவர் கொஞ்ச நாள் அல்கமின்னா இந்த ரசவாதம்னு சொல்லுவோம்ல, ஒரு உலோகத்தை தங்கமாக எப்படி மாற்றுறது, அந்த ஏரியாவுக்குள்ளே போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். அதுக்கப்புறம் திருப்பி இவர் வரல. அப்போ தான் இவர் பார்த்தாரு, சரி இது அவர் சொன்ன கருத்து தப்பாக இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். அப்படிங்கும்போது தான் 1905 ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறத சொன்னார். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இடம் மாறிவிட்டது. பூமிக்கு உள்ளேருந்து இழுக்கிறது அப்படிங்கிறத இவர்
பூமி ஒன்றும் இழுக்கவே இல்லைங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் எல்லாருக்கும் அது இன்றைக்கும் சந்தேகமாக தான் இருக்கும். ஆனால் இதை ப்ரூஃப் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறார் இவர். அதன் பிறகு இவருடைய ஆசிரியரே அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி அதை நிரூபித்திருக்கிறார்கள். இவர் சொன்னதை வேறு நாடுகளில் இருக்கிறவங்களும் இவர் சொன்னதெல்லாம் ப்ரூஃபை எப்படி சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு தான் இவர் சொன்ன கருத்துக்களை, இவர் சொன்ன இந்த காட்சி பிரமாணத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கடைசியாக நியூட்டன் சொன்னது தான் இன்று வரை மிக சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா இது மகாவீரர் என்ன சொன்னாரோ கிட்டத்தட்ட அதுக்கு வந்துடுச்சு. நியூட்டன் சொன்னதை விட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது தான் மிக மிக சரியாக இருக்கிறது மகாவீரர் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நெருங்கணும், மகாவீரர்கிட்ட முழுக்க போகலை, கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையிலே இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமே. அப்படி பார்த்தா நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய சின்ன ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அது நியூட்டன் ஒரு 10 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச உண்மை. பூமிக்கு அடியில் போக போக நாம் ஆட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது, அந்த சுற்றிலும் ஆட்டம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஆட்டத்தையும் நீங்கள் பகுத்து கொண்டே போனால் புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் உள்ளுக்குள்ளே நியூட்ரான் இருக்குது, அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போகும்போது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கும், ஆட்டமே கண்ணுக்கு தெரியாது. அதற்குள்ளே குவார்க் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த குவார்க்கையும் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆங்ஸ்ட்ரோம் யூனிட் இருக்குது, இப்படி போயிட்டே கடைசியாக இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது ஸ்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டிங்குங்கிறது கலர் கலராக இருக்குது, கண்ணுக்கே தெரியாது, ஏன்னா ஆட்டமே கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ளே பகுத்து கொண்டே போனால் மிக சிறிய பகுதி, அதாவது ஒரு ஆட்டத்தில் 1/1,00,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பரமாணுவை நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பரமாணுங்கிறது என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்டத்தில் பல கோடி மடங்கு சிறியது அப்படின்னு தான் மகாவீரர் சொல்லியிருக்காரு. அன்றைக்கி கண்ணுக்கு தெரியறதில் அவ்வளவு கோடியான சின்னது, அது மிக சின்னது அப்படின்னு சொல்லும்போது அந்த பரமாணுக்கு நெருக்கமாக ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் ஒரு யூனிவர்ஸையே உருவாக்கும், அது வெடிச்சுதுன்னா அப்படின்னு லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பரமாணு அதுக்குள்ளே அத்தனை பரமாணுக்குள்ளேயும் தன்னுக்குள்ளே அடக்க முடியும் அப்படின்னு மகாவீரர் எப்பயோ சொல்லியிருக்கார். ஒரு பரமாணுக்குள்ளே பல பரமாணுக்கள் நெருக்கமாக இருக்க முடியும், ஒன்றின்மேன் ஒன்றோ ஒன்றுக்குள் ஒன்றோ இருக்க முடியுங்கிறது தான் நம்மளுடைய தத்துவம், மகாவீரர் சொன்ன தத்துவம். அத்தனையும் இந்த பரமாணு கிட்டக்க இப்போ தான் போயிட்டுருக்காங்க. அந்த பரமாணுக்கள் தான் ஸ்கந்தமாக போகிறது, பெரிய பெரிய உருவங்கள் மலையாக போகிறது. அந்த நாம் படித்தோமே ஆரம்பத்தில், அந்த மாதிரி நுண்மையாக இருந்தது, நுண்மையாக இருந்தது, அந்த அந்த பெரும் பருப்பொருள்களாக மாறியது அப்படின்லாம் அவர் சொல்கிறது தான். இந்த ஸ்ட்ரிங்கு தான் இவ்வளோ பெரிய மலையாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த காட்சி பிரமாணம் இதுதான். அந்த விஞ்ஞானி நான் ஆராய்ச்சியில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு மேலேயும் ஒருவேளை பரமாணு நெருங்கி போவார் அப்படின்னு தான் நாம் நம்புவோமாக. அப்போ மகாவீரர் சொன்ன கருத்துக்களெல்லாம் நாம் தள்ளுபடி பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் சொன்னால், காட்சி பிரமாணத்தில் சொல்கிறாருன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு மிக மிக சரியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் எல்லாத்துலேயும் படங்களை பார்ப்போம். இதுவும் நியூட்டன் சொன்ன, அவருடைய அந்த ஐன்ஸ்டீன் சொன்ன தியரியில் தான் வருகிறது. ஏன்னு சொன்னால் அவர் 2 தியரி சொன்னார். ஒன்று ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த 2க்குமே அப்ளிகபிள் ஆகக்கூடியது இந்த ஸ்பேஸ். இது வந்து ஸ்பேஸ்ன்னு சொன்னால் நம்ம வெற்றிடமாக சொல்லுகிறோம், இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் முத. அப்படின்னா ஆகாயம் வெற்றிடம் இல்லை அப்படிங்கிறது தான் மகாவீரர் சொன்னதும். அப்போ வெற்றிடம் இல்லைன்னா என்ன இருக்குது? புத்கலம் இல்லாமல் தன்மம் இருக்கிறது, அதன்மம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. இது 3மே இந்த ஆகாயத்தில் தான் இருக்குன்னு மகாவீரர் சொன்னார். இப்போ நெருக்கமாக கிட்டத்தட்ட தன்மம் அதன்மத்திற்கு தகுந்த ஒரு விஷயத்தை ஐன்ஸ்டீன் தான் சொல்லியிருக்கார் முத. அவருடைய காட்சி பிரமாணம் நம்மளுடைய மகாவீரரின் காட்சி பிரமாணத்தை நெருங்குகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வலை பின்னல் அப்படிங்கிறது தான், ஒரு பொருள் ஏதாவது ஒன்று விழுந்ததுன்னா, ஒரு வெடித்து சிதறுது அப்படின்னு சொன்னால், இந்த வலைப்பின்னலில் விழுந்தால் அது ஒரு குழியாக மாறிடும் அந்த இடம் அப்படிங்கிறார். இது ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறார் அவர். வலை மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு வலையில் தூக்கி ஏதாவது ஒன்று தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது அந்த வலை டக்குன்னு வளைந்து விடும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு
ஒரு பள்ளம் விழுந்துடும். உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம்னா கிராமத்துலனா நீங்கள் பார்த்துருக்கலாம் கட்டில். அந்த கட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான்னு வச்சுங்க. அவன் அந்த சட்டத்தில் உட்காந்துருப்பான். பாதி உடம்பு அந்த கயிற்றுலையும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். சின்ன பசங்களாம் அப்படி தான் உட்காந்துருப்பான். வயசானவங்க வந்து நடுப்புற உட்காந்தா என்ன ஆகும்? அந்த நடுப்புற இருக்கிற கயிற்று பகுதி கம்ப்ளீட்டாக உள்ளே உட்காந்துரும். பள்ளத்துக்கு அவர் பள்ளத்தில் போயிடுவார். இந்த ஓரத்தில் உட்காந்துரு பையனும் சாஞ்சிரும் அவர் மேலே ஆட்டோமேட்டிக்காக. இப்படி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ஐன்ஸ்டீன். அப்போ மையத்தில் பள்ளம் விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? அந்த கயிறு மேல் நோக்கி தள்ளுது அந்த ஆளை. அங்கே நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். அந்த யார் ஒரு பெரிய மனுஷன் உட்காரானோ அந்த ஆளை தாங்கி பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வெயிட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு வெயிட்டை கொடுத்தா தான் அவன் நிலையாக நிற்பானாங்க. ஈக்குலிபிரியம் அப்படின்னா மேலேருந்து ஒரு விசையை அழுத்தினா கீழேந்து ஒரு எதிர் விசை இருந்தால் தான் அவன் அந்த இடத்துல நிற்க முடியுங்கிறது தான் இயற்பியல். அந்த ஆள் நடுப்புற விழுந்திருக்கானா அவனுக்கு ஒரு எடை இருக்குல்ல, அவனுடைய மாஸ் இருக்குல்ல, அந்த நிறைக்கு உள்ள எடை, அந்த கிராவிடேஷனல் சொல்லக்கூடிய அந்த எடை இருக்க அது தவறு இல்லை. அந்த எடையை அடியில் இருக்கிற அந்த கயிறு மேல் நோக்கி தள்ளுது. அதால் முழுக்க தள்ள முடியல. அதனால் அது ஒரு பெரிய ஒரு கர்வேச்சர், ஒரு அரைகோள வடிவில் ஒரு கர்வேச்சர் வந்துடுது. அந்த பள்ளப்பகுதி தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய அத்தனை அண்டங்களில் இருக்கக்கூடிய வெயிட்டான பகுதிகளை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். இந்த தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பூமி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்கு பக்கத்தில் நிலா இருக்குன்னா பூமியே ஒரு பள்ளத்தில் இருக்குது அவர் சொல்கிறபடி பார்த்தா. இந்த ஃபேப்ரிக்கில் பூமி இருக்குது. இந்த ஃபேப்ரிக்கை தான் மகாவீரர் என்ன சொல்கிறாரு? தன்மம் அப்படிங்கிறார். அதன்மம் ரெண்டுமே சேர்ந்தது தான் அந்த ஃபேப்ரிக். அதை விட இன்னும் கொஞ்சம் நாளில் டிசைட் பண்ணி இது என்ன, எது நிலையானது, எது இயக்கத்துக்கு பயன்படுத்துன்னா அடுத்த விஞ்ஞானி சொல்லலாம். இப்போ தான் தன்ம அதன்மங்கிற கூட்டு பொருளுக்கு வந்திருக்கிறாரு ஐன்ஸ்டீன் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணுறாரு? இழுத்தோன்னே பக்கத்தில் இருக்கிற நிலா என்ன செய்யுது? அந்த பள்ளத்தை நோக்கி அது நிற்கிது. இந்த பையன் எப்படி அவரை நோக்கி போகிறானோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் என்ன ஆகும்? அது சுற்ற ஆரம்பிக்கும் தானாகவே. எந்த ஒரு பொருளையும் ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி போட்டிங்கன்னா ஒரு சின்ன பொருளை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் அடிக்கும், அப்புறம் தான் அதுக்குள்ளே போகும். இந்த ரவுண்ட் அடிக்கிற காலம்தான் எவ்வளோதுன்னு நாம் நிர்ணயிக்கணும். அது ஏன்னா இதுக்கு ஒரு நிறை இருக்குல்ல, அந்த நிறை என்ன செய்யுது? அதை வட்டம் அடிக்க வைக்கிறது. அந்த நிறை வட்டம், அந்த பெரிய மாஸ் நோக்கி சின்ன மாஸ் போகுது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த நிலா அந்த பூமியோடு சேர்ந்துடும். அது வரைக்கும் இது வட்டம் அடித்து கொண்டிருக்கும். இதற்கு காரணம் இந்த தன்மம் அதன்மம் தான் அப்படின்னு சொல்லாமல் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இந்த மாதிரி எல்லா கோளங்களுமே அங்கங்கே பள்ளம் பள்ளமாக ஃபேப்ரிக்கில் இருக்குது. இந்த பள்ளமாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒரு வலை தான் இருக்கா அப்படின்னு சொன்னால் நெருக்கமான வலை. அது ஒன்றும் சாதாரணமாக கிடையாது. இப்போ இது வீட்டிலேயே ஒரு கப்பில் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு ஒரு பால் பேரிங்கை தூக்கி போட்டிங்கன்னா பள்ளமாக தான் இருக்கும். இதை தான் அவர் சொல்கிறாரு. கட்டில் நான் வச்சு சொன்னேன். இது ஒரு விஞ்ஞானிகள் இப்படி தான் நிரூபிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வலை பின்னல் எங்கே பார்த்தாலும் உலகம் முழுக்க இருக்குது. அது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நெருக்கமான பின்னலாக இருக்கிறது. அங்கங்கேயும் இந்த நிலாவும் பக்கத்தில் இருந்த ஒரு ஜூபிட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற நிலாவோ இப்படி தான் பள்ளம் பள்ளமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது மிக நெருக்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் பள்ளம் உருவாகிறது. சுற்றிலும் அதே வலைப்பின்னல் இருக்கிறது தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். ஒரு வலை மட்டும் இல்லை, நிறைய வலை இருக்குது. அதில் அப்படியே உழுந்திருக்கிறது, அதை சுற்றி அதை அப்படியே பிணைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். இதுதான் தன்மம் அதன்மம் மகாவீரர் சொல்கிறார். ஆக அவர் கூறிய காட்சி பிரமாணமும் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் ஐன்ஸ்டீன் சொன்னதும் மிக நெருக்கமாக இருப்பதை எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவா. அப்போ அந்த ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த கருத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகத்தில் எப்படி நாம் வாழணும் அப்படிங்கிறத மகாவீரர் சொல்லியிருக்கிறார். அதை தான் அவரும் சொல்கிறார். ஐன்ஸ்டீனும் பல விஷயங்களை நமக்கு எடுத்து கூறுகிறார். இதுவும் ஒரு காட்சி பிரமாணம் தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் இந்த வலையாக இருக்கக்கூடிய அந்த தன்ம அதன்மத்தில் தான் தொங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக சொல்லணும்னா வி ஆர் ஹேங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சின்ன ஒரே ஒரு புள்ளி இருந்ததுன்னா அந்த ஒரு புள்ளியை என்ன சொல்லுவோம்? புள்ளின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது ஒன் டைமென்ஷன் தான், அதாவது ஒரு பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரெண்டு புள்ளியை அந்த புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்து இன்னொரு இடத்துல நின்றுச்சுன்னா
அதுக்கு ரெண்டு ரெண்டு இங்கே ஒரு கோடு விழுந்து போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா 2 டைமென்ஷன் அப்படி சொல்லுவாங்க, இரு பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே 2 பரிமாணம் மேலும் மேல் நோக்கி அப்படியே போணுச்சுன்னா, அந்த மொத்த கோடுமே மேல் நோக்கி போச்சுன்னா என்ன வரும்? 3 பரிமாணம் ஆகிவிடும். இப்போ இது 2 பரிமாணமாக இருக்கிறது. அந்த 2 பரிமாணம் அப்படியே நீண்டு கொண்டே போனால் 3 பரிமாணமாக மாறிவிடும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றா சேர்ந்து 3 பரிமாணமாக தோற்றமளிக்கும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே 3 பரிமாணமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பரிமாணமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பரிமாண பொருள் தான். நம்ம எல்லா பொருளுமே இந்த முப்பரிமாணத்தில் தான் இருக்குது. நீளம், அகலம், அதனுடைய உயரம், கணம், ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கை அப்படி தான் இருக்கும், நம்ம உடம்பு அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். இந்த 3 பரிமாணமும் 4வது பரிமாணம் ஒன்று உள்ளது அப்படின்னு தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். நாம் இது வரைக்கும் கண்ணால் பார்க்குறது 3 பரிமாணத்தை மட்டும்தான். உன் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பரிமாணமும் இருக்கிறது அப்படிங்கிறார். அந்த பரிமாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ இந்த 3 பரிமாணத்தில் 3 பரிமாணத்தை சேர்த்து இணைச்சிங்கன்னா, இந்த 3 பரிமாணத்தை ஒன்றிணைத்தால் 4வது பரிமாணம் தானாகவே வந்துடும். அதை நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2 கியூபையும் ஒன்றா நாம் இணைச்சோம்னா அப்போ 4 பரிமாணமாக தானாக மாறிவிடும். அப்போ நீள, அகலம், இன்னொரு பரிமாணம் இருக்குது. அந்த இன்னொரு பரிமாணம் என்ன அப்படிங்கிறதான் காலம் சொல்கிறாரு ஐன்ஸ்டீன். அதுதான் காலம். தட் இஸ் கால்டு டைம் அப்படிங்கிறார். இது எப்படிடான்னு சொன்னால், காலம்ங்கிறது ஒரு டைமென்ஷன் தானே ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம். காலம்ங்கிறது ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும், ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் காலம். அதை தான் அவர் சொல்கிறார். அவரும் அதே உண்மையை தான் சொல்கிறாரு. பழைய காலத்தில் மகாவீரரும் காலத்தை இப்படி தான் குறிப்பிடுகிறார். அது ஒரு டைமென்ஷன் தான் சொல்கிறார் மகாவீரருமே. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் சொல்கிறாங்க. தன்ம அதர்மத்தையும் சொல்லியிருக்காரு, காலத்தையும் சொல்கிறார். இப்போ இந்த காலம் எப்படிங்க நமக்கு இதில் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு கேட்டால், காலம் மிக மிக அருமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படிங்கும்போது இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இதில் ஒரு இடத்துலமா காலம் இருக்குமா அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பொருள், இப்போ இந்த பூமி இங்கே இருக்குது அப்படின்னு வைங்க. இந்த இடத்துல இருக்குன்னா இந்த பள்ளம் அந்த இடத்துல இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்த அண்டங்கள் எல்லாமே ஆர்டர் டு டிஸார்டரில் தான் போயிட்டுருக்கு. காலம் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ அது அந்த இடத்துல இருக்காது. இன்றைக்கு நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நாம் எல்லாருமே அந்த இடத்துல இல்லை, ரெஸ்ட்டில் இல்லை. எல்லாருமே நம்மளை நாமே சுற்றி கொண்டு இருக்கிறோம் பூமியில். பூமி நகர்ந்து கொண்டே இருக்கிறது, நாமும் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நகர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, நகராத மாதிரி தெரிகிறது. அப்போ இந்த வலைப்பின்னலில், இந்த தன்ம அதன்மத்தில் நாம் சுற்றி கொண்டு தான் இருக்கிறோம். மெதுவாக எல்லாமே ஏதோ ஒரு திசையை நோக்கி சென்று இருக்கிறோம். இப்போ டிஸார்டரில் இருக்கிறோம், அப்புறம் ஆர்டரை நோக்கி போயிட்டுருப்போம். டிஸார்டர்லேருந்து ஆர்டர் நோக்கி போவோம். ஹை என்ட்ரோப்பியில் இருக்கும், லோ என்ட்ரோப்பியை நோக்கி போகும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை நல்லாவே வேலை செய்யும். எத்தனை கதை பார்க்குறோம், எத்தனை சினிமா பார்க்குறோம், அதே மாதிரி இதையும் ஒரு கற்பனையில் நாம் பார்க்க வேண்டியது தான். இந்த கற்பனையை தான் அன்றைக்கு நமக்கு காட்சி பிரமாணமாக அளித்துள்ளார் மகாவீரர். இன்றைக்கு ஐன்ஸ்டீனும் கிட்டத்தட்ட அதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்டத்தட்ட நெருங்கிட்டார் மகாவீரர்னா. மகாவீரர் அளவுக்கு இன்னும் நிறையா இருக்குது. மகாவீரர் அதோடு நிற்கலை, தன்மத்தையும் அதன்மத்தையும் பிரித்து கொடுத்துருக்கிறார். காலத்தை மிக அருமையாக பகுத்து கொடுத்துருக்கார். சமயம் வரைக்கும் போயிட்டார். இவர் இன்னும் நொடியில் தான் உட்காந்துருக்கார். இன்னும் அதுக்குள்ளே போக முடியல அவரால். ஆக இன்னும் விஞ்ஞானிகள் நிறையா தோன்ற வேண்டியிருக்கு. அப்படி வந்தாக்க மகாவீரர் மாதிரி இன்னொருத்தர் தோன்றுவார். ஒருவேளை அவர் தீர்த்தங்கராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அனுமானத்துக்கு நாம் வர வேண்டியிருக்கிறது. அந்த தீர்த்தங்கரர் வரும் வரை இந்த விஞ்ஞானியர் இந்த தீர்த்தங்கரரை தொடர்ந்து சென்று கொண்டே தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாஸ், இந்த பூமி இந்த இடத்துல இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில், நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே வந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி தானே வந்திருக்கணும். அங்கே இருக்கிறது இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கும் கண்டிப்பாக. இந்த இடத்துலேருந்து இங்கே வந்துடுது அப்படின்னு சொன்னால், இந்த ட்ராவல் இருக்குல்ல, இதுதான் காலம். இந்த ட்ராவல் தான் காலம். அப்போ இந்த மாஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு.
இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் காலம். இந்த மாஸ் அங்கே இருக்கிறது 3Dயில் இருக்கிறது, இங்கே வரும்போது இடையில நீங்கள் கோடை போட்டிங்கன்னா அதுதான் 4D, 4 பரிமாணம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் மகாவீரர், நீ என்னைக்கு பிறக்கிறியோ, இந்த பூமி என்னைக்கு உருவானதோ அது நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். உன்னுடைய காலமும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய காலமும் என்றைக்கு தோற்றமோ அன்றிலிருந்து இந்த தன்ம அதன்மத்துக்குள்ளே நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ உன்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பூமியை வரைக்கும் இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஆயுள் ஆரம்பிக்குது. அதனுடைய காலம் டைமென்ஷன் 4th டைமென்ஷன் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த 3க்கு 4th டைமென்ஷன் நீண்டு கொண்டே தான் இருக்கும். இதனுடைய டைமென்ஷனும் கூடவோ குறைச்சலோ ஆய்கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இதுலேயும் ஒரு என்ட்ரோபி, அந்த அகழுதல் சுருங்குதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக இதனுடைய நிறையும் கூடும் குறையும். நிறைனா மாஸ், எடை இல்லை, நிறைங்கிறது மாஸ். அந்த நிறை கூடும் குறையும். இதனுடைய டைமும் ஒன்று குறைந்து கொண்டிருக்கும், இல்லைனா கூட போகும். இப்போ நமக்கெல்லாம் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ஆக இந்த பூமி இங்கேருந்து வர்றதுக்கு காலம் இவ்வளோ நாள், அதுக்கப்புறம் இந்த பூமியுமே சிதறிவிடும். அதே போல் பூமியில் வாழக்கூடிய நாம் இத்தினோண்டு இருக்கோன்னு வச்சுங்க. இந்த இடத்துல இத்தினோண்டாக இருக்கோம்னா நாமும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி பிறந்திருப்போம். ஒரு நாளைக்கு இந்த தன்ம அதன்மத்திலேயே பிரிந்து மரணித்து விடுவோம். நம்மளுடைய ஆயுள் காலம் இதிலேருந்து நம்மளுடைய 3 டைமென்ஷனுக்கு ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஆயுள் காலம். இதைத்தான் நிச்சய காலம் அப்படின்னு மகாவீரர் சொல்கிறார். இந்த காலம் மாறவே மாறாது. நீ அந்த நிச்சய காலத்தில் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறியோ அதுதான் உன்னுடைய ஆயுள் காலம். இந்த இடத்துல நீ நிச்சய காலத்தில் இருந்திருக்க, இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்க. இந்த காலத்தை நீ நிர்ணயிக்கிறதுக்கு தான் நாம் அன்னைக்கு பார்த்த அந்த CCM ஆட்டோ 133 நமக்கான காரணத்தை தனியாக வகுத்து கொடுக்கிறது. அது விவகார காலம். இது நிச்சய காலம், பர்மனண்ட். அந்த தன்ம அதன்மத்திலையும் ஆகாயத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த நிச்சய காலத்தில் நம்மளுடைய விவகார காலம் ஆயுளாக தெரிகிறது. அதுபோல் ஒவ்வொரு பொருளுக்கும் விவகார காலம் தனி, நிச்சய காலம் எல்லாருக்கும் ஒன்று தான். இதை சொன்னவர் தான் மகாவீரர். ஆக அவர் ஒரு மகோன்னதமான விஞ்ஞானி அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஞ்ஞானி வர்றதுக்குள்ளே பல விஞ்ஞானிகள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த தீர்த்தங்கரருக்கு அடுத்த தீர்த்தங்கரர் வரும்போது அவர் மெர்ஜானம்னு அவருடைய காலம், அவருடைய தத்துவம் எப்போதும் அவருடைய சந்தான காலம் அன்றிலிருந்து தொடங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் விஞ்ஞானமும் நம்மளுடைய மெய்ஞானமும் ஒன்றாகிறது என்று கூறிக்கொண்டு, மேலும் ஒரு சுவையான காலையிலே நாம் உங்களை சந்திக்கிறேன் என்று இன்றைய பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி.